மார்டின் பவுண்டேஷன், ரோட்டரி கிளப் ஆஃப் ஆக்ருதி இணைந்து டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கல். கோவை மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆக்ருதி ஆகிய அமைப்புகளின் சார்பில் கோவை கேஜி மருத்துவமனைக்கு 3 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவத்சலம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மார்டின் அறக்கட்டளை அறங்காவலர் லீமா ரோஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இயந்திரங்களை ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லீமா ரோஸ் மார்டின், தர்மா டயாலிசிஸ் மையம் என்ற திட்டத்தின் கீழ் கோவை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு மொத்தம் 7 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் இவை சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை என்றும் தெரிவித்தார். முதல் கட்டமாக கேஜி மருத்துவமனைக்கு 3 இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பிற மருத்துவமனைகளுக்கும் தேவையனுபடி இயந்திரங்கள் வழங்கப்படும் எனவும் இது ஏழை மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். டயாலிசிஸ்ங்கிறது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு பண்ற முதல் உதவி. ஆர்டிபிஷியல் கிட்னி பேர் தான் டயாலிசிஸ் மெஷின். யூரின் போகல, விக்கல் வருது, தலை சுத்துது, பிளட் பிரஷர் ஏறுது, ஐயோ அப்படிங்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் வந்தா, கேஜி ஹாஸ்பிட்டல் வந்தா டயாலிசிஸ் மெஷின்ல போட்டு உடம்புல இருக்கிற அந்த கெட்டுப்போனதெல்லாம் வெளியே எடுத்துரும். யூரியா, கிரியாட்டின், மெட்டாபலைட்ஸ் எல்லாம் எடுத்துரும். அந்த மிஷின் விலை 10 லட்சம் 15 லட்சம் ஆகுது. அது ரொம்ப செலவு ஆகும். ஆனா அந்த ரோட்டரி கிளப் அப்படிங்கிறது அந்த சுழல் சங்கம், உலகம் பூரா இருக்க சுழல் சங்கம், அவங்க தர்மா டயாலிசிஸ் சென்டர்ல இருந்து ஒரு கிராண்ட் கொடுத்து 3 மிஷினை கொடுத்துருக்காங்க. அதாவது தர்மம்ங்கிறது மற்றவங்க கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை நம்ம உணர்ந்து கொடுக்கறது தர்மம். இவங்க கொடுக்கற தானம். தானம் வேற, தர்மம் வேற இல்லை. தானம்ங்கிறது கேட்காமையே கொடுக்கறது தானம். வாட் யூ டன் இஸ் டொனேஷன். கஷ்டப்பட்டிருக்கவங்களுக்கு வாங்க 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 வாங்க. தர்மம் அப்படிங்கிறது கஷ்டப்பட அவங்க கேட்டு கொடுக்குறது. ஸோ நீங்க தானமும் பண்றீங்க, தர்மமும் பண்றீங்க. பெண்களுக்கு அது உண்மையிலே பிறப்பிலே வருது. ரோட்டரி கிளப் ஆக்ருதியும் இந்த கவர்னரும் சேர்ந்து, இந்த கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். சரவணம்பட்டியில ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்த சொல்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி எங்களை நடத்த சொல்றாங்க. அது நடக்க போகுது. ஒரு 10,000 பேர்த்துக்கு 20,000 பேர்த்துக்கு இந்த கர்ப்பப்பையில கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தடுப்பு ஊசி பண்ண சொல்லிக்கிறேன். இதெல்லாம் பண்ண போறோம். கேஜி டாக்டர் பத்மஸ்ரீ விருது வாங்கிய நம்ம டாக்டர் பத்மசலம் டாக்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்களாக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு, கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கேட்க வந்தோம். ரோட்டரி கிளப் மூலமாகவும் மார்டின் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் நாங்கள் கேட்க வந்தோம். இந்த மாதிரி நாங்கள் ரோட்டரி மூலமாக உங்களுக்கு டயாலிசிஸ் மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் எல்லாரும் கேட்டு செய்வாங்க தானம், நீங்கள் கேட்காம செய்யறது தர்மம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருந்தது.